டேஸ்டியான சாம்பார் இட்லி வீட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இன்னைக்கு என்னோட ஸ்டைல் ஆஃப் சாம்பார் இட்லி. இதுக்கு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அரசாணிக்காய், கேரட், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு சீரகம், தேவையான அளவு சாம்பார் தூளும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வைக்கும் பொழுது எப்பவுமே விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறது எங்கள் வீட்டு வழக்கம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இதை 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். அப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போன பிறகு பருப்பு மத்தில் லைட்டாக இந்த மாதிரி பருப்பையும் காய்களையும் மசிச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் மட்டும் தாளித்து கொட்டிடுங்க. ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டீங்கன்னா சாம்பார் இட்லிக்கான சாம்பார் தயார். அப்புறம் ரெகுலர் இட்லி மாவுலையே நான் பட்டன் இட்லிஸ் போட்டிருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி இதுக்கு தேவையான அளவு சாம்பார் அப்படியே மேலே ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி மேலே போட்டுடுங்க. தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க.